வசந்தி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன வசந்தி, தனியா இங்க இருக்க? பொழுது போகல, அதனால. நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. வசந்தி, ஆபீஸ்ல நான் உன்னை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டேன். அது விஷயமா உன்னோட பேசணும்னு நினைச்சேன். அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா இன்னைக்கு கிடைச்சது. வசந்தி, நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து, உன்னோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்தேன். ஆகையினாலே உன்கிட்ட மனம் திறந்து பேசி உன் எண்ணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஒரு பெண் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதானே காதலிக்க முடியும். என்ன சொல்ற வசந்தி? நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன். மன்னிக்கணும், மன்னிக்கணும் வசந்தி. மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டான், அவன் தெய்வத்தை மறந்துடுவான். ஆகையினாலதான் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதற்காக நான் வருத்தப்படலை. வசந்தி, நீ காதலிச்ச வாலிபனை கல்யாணம் செய்து கட்டி சௌக்கியமா வாழணும். இப்போ என்னுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அது ஒண்ணுதான். என்ன வசந்தி, ஏன் அடறே? வசந்தி, வசந்தி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் வேதனையை என்கிட்ட சொல்லு வசந்தி. என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து வைப்பது என் வாழ்க்கையில் அது தீர்ந்து போன பிரச்சனை. வசந்தி, நான் மனப்பூர்வமா ஒருத்தரை நேசிச்சேன். அவரும் தன் உயிருக்கு மேல என்னை காதலிச்சார். ஆனா என் கூட பிறந்த சகோதரி என்னை படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சகல சுகத்தையும் தியாகம் செய்த உத்தன் தன் காதலை என்னிடம் வெளியிட்ட போது நான் திடுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் காதலிச்ச அவர் அவளும் காதலிச்ச. அவர் இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னான். எனக்காக வாழ்ந்த அந்த நல்லவளுக்கு நான் வாழ்வழிக்க தீர்மானிச்சேன். கடமைக்காக என் காதலை துறக்க முடிவு செய்தேன். ஆகையினாலே மன உறுதியோடு நான் காதலிச்ச அந்த உத்தமரை என் சகோதரிக்கு கல்யாணம் செய்து வச்சேன். இப்ப அந்த ஒரே பெருமையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வசந்தி, உன்னுடைய உயர்ந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஆனா இறந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்கலாமா? எதிர்காலமா? இனி எனக்கு அது ஏது? ஏனில்லை, நீ விரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படாம போகாது வசந்தி. மறுபடியும் சொல்றேன், என் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க முடியாத நிலையில் நான் இருக்கேன். வசந்தி, சோகமே உருவான உன் சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிற போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? என்னால நீங்க துன்பம் அடையறதா இருந்தா நாளைக்கு என் வேலையை ராஜினாமா செய்துடுறேன். வேண்டாம் வசந்தி, அவசரப்பட்டு நீ அந்த முடிவுக்கு வர வேண்டாம். நான் உன் மனசை புண்படுத்தியதுக்கு என்னை மன்னிச்சிடு. வசந்தி, தயங்காதே. அந்த ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காவிட்டாலும் மன நிம்மதியாவது கொடு. போ வசந்தி, போ.
டைப்பிஸ்ட். உங்க பேர் தானே வசந்தி? ஆமா. இந்தாங்க, இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பழைய மேனேஜர் ரகு. வசந்தி, நேற்று உன்னை சந்தித்தது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அர்த்தமற்ற முறையில் நான் கொண்ட காதலை உன்னிடம் தெரிவித்து உன் மனதை குழப்பியதற்காக என்னை மன்னித்துவிடு. நேற்று என்னிடம் எனக்காக நீ ராஜினாமா செய்வதாக சொன்னாய். நீ ஒரு பெண், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருப்பவள். ஆகவே உன் நலன் கருதி நான் ராஜினாமா செய்கிறேன். இனி உன்னை சந்தித்து உன் மன நிம்மதியை பாழ்படுத்த மாட்டேன். என்றும் உனக்கு என் வாழ்த்துக்கள். உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்கத்தான் இந்த பாழுஞ்சென்மம் எடுத்தேனா? ஒத்திருங்க, நான் காபி போடுறேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ சும்மா இருக்கீதா? பெண்டாட்டி அருமை தெரிஞ்ச எவனும் எதுவும் நினைக்க மாட்டான். இன்னும் 2 மாசம் போனா நானே சமைக்க வேண்டி வரும். அதுக்கு இது ஆரம்ப பாடமா இருக்கட்டுமே. கலக்கலாமா? கெட்டியா இருக்கு. பாத்தீங்களா வசந்தி? வசந்தி, பொம்பளைங்க வேலையே ஆம்பளைங்க செஞ்சு அப்படித்தான். வா வசந்தி. அக்கா 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 அக்கா, எப்போ வந்த? லெட்டர் கூட போடாம இப்படி தனியா வந்திருக்கீங்க. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியம் அக்கா. திடீர்னு புறப்பட்டேன், அதனால லெட்டர் போட முடியல. வசந்தி வசந்தி, உங்க அக்காவுக்கு தெரியும் தெரியும். அக்கா லெட்டர் போட்டிருந்தா. ஓ, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு. அது தக்க. முதல் பிரசவம் ஆச்சு. வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் நடத்த வேண்டாமா? அத்தா, இன்னைக்கு சாயங்காலமே அக்காவை கூட்டிக்கிட்டு போறேன். இன்னைக்கேவா? ஆமாக்கா, 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அத்தா, கூட்டிக்கிட்டு போட்டுமா? நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். தாராளமா கூட்டிட்டு போயேன். வளைகாப்பு சமயத்துல உங்களுக்கு லெட்டர் போடுறேன். கண்டிப்பா வரணும். நானா? வசந்தி, என்ன இது? இதுவாக்கா, பிறக்க போற உன் பிள்ளைக்கு சொட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் வசந்தி, பிறக்க போறது புள்ளதானே, அவ்வளவு நிச்சயமா எப்படி சொல்ல முடியும்? பொண்ணு பிறக்க கூடாதா? எனக்கு நிச்சயமா தெரியும்க்கா, உனக்கு ஆண் குழந்தைதான் பிறக்க போகுது. சரி, உன் இஷ்ட பிரகாரமே பிறக்கட்டும். அக்கா, இப்படி உட்கார. நான் ஒண்ணு கேட்பேன், சரியா பதில் சொல்லணும். என்ன வசந்தி? வெள்ளத்தாச்சிங்க ஆசைப்படுறத பிறந்த வீட்டுல செய்து வைக்கணுமாமே. நீ ஏதாவது ஆசைப்படைக்க, நான் செய்து வைக்கிறேன். வசந்தி, மனசுக்கு பிடிச்ச வாலிபரை புருஷனா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றி வச்சுங்க. அவரோடு ஆனந்தமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிறைவேறிடுச்சு. இதை தவிர இனிமே நான் வேற எதுக்கு ஆசைப்பட போறேன்? அக்கா, அது நீ செய்த பாக்கியம். வந்தக்கா, இப்ப நீ ஏதாவது ஆசைப்பட்டுத்தான் ஆகணும். அதை நான் செஞ்சு வச்சுதான் தீரணும். சொல்லுக்கா. வசந்தி, நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பா செய்வியா? ஓ, கண்டிப்பா செய்யறேன். நீ இவ்வளவு குறும்புக்காரியா இருக்கிறியே, உன்னை கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சா நீ எப்படி வெக்கப்படுவேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வசந்தி. உன்னை இப்பவே சிங்காரிச்சு பாக்கணும் போல இருக்கு. வா வசந்தி. அம்மா, சீக்கிரம் கல்யாணம் ஆகி தீர்க்காயுசா தீர்க்க சுபங்கலியா நீடூழி வாழணும்மா. வசந்திக்கு ஒரு குறவும் வராதம்மா. அவ நல்ல மனசுக்கேத்த மாப்பிள்ள கண்டிப்பா கிடைக்கும். எழுந்துரும்மா. யார் இந்த கல்யாண பொண்ணு? என்ன வெக்கம்?
வாயே வா. வாமா. என்னத்தான் இப்படி பாக்குறீங்க? நம்ம வசந்தி தான். வசந்தி, உங்களை பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு. அத்தா, அக்காவினால மாடி ஏறி வர முடியல, அதனால நானே கொண்டு வந்தேன். வசந்தி, நேற்று நீ கல்யாண பெண் போல சிங்காரித்துக் கொண்டு என் எதிரில் நின்ற போது, ஐயோ உன் வாழ்க்கை வெறும் பொம்மலாட்டமாகி விட்டதே என்று என் உள்ளம் துடித்தது. வசந்தி, அர்த்தமற்ற எண்ணங்களினால் குழப்பமடைகிறீர்கள் அத்தான். மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் சலனமடைவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்கள். வசந்தி, புயலினால் பாதிக்கப்பட்ட என் உள்ளத்திற்கு நீங்கள் சாந்தி அளிக்க விரும்பினால் அந்த சத்தியம் எனக்கு தேவை அத்தான். வசந்தி, இனி உன்னை எந்த நிலையில் நான் கண்டாலும் சலனமோ சஞ்சலமோ அடைவதில்லை. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பின் மீது ஆணை. ஆனால் வசந்தி, ஒரு வேண்டுகோள் நிறைவேற்றி வைப்பாயா? நியாயமான எந்த வேண்டுகோளையும் நான் இதுவரை நிராகரித்ததில்லையே. நீ வாழ வேண்டும் அம்மா. நல்லதொரு வாலிபனை மனம் புரிந்து சீரும் சிறப்புமாக நீடோழி வாழ வேண்டும் அம்மா. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வாழும் உள்ளம்தான் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது. வசந்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நீ மட்டும் ஏனம்மா இருளில் அலைய வேண்டும்? இருளும் ஒளியும் எனக்கு ஒன்றுதான் அத்தான். ஆனால் என்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல ஒரு துணைவன் தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன். எப்போது வசந்தி, எப்போது? சாவதற்கு முன் ஒரு நாள் வருகிறேன் அத்தான். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? அத்தா, அக்காவுக்கு குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தந்தி கொடுக்குறேன். உடனே புறப்பட்டாங்க. என்ன குழந்தை சார்? ஆண் குழந்தை. கங்க்ராச்சுலேஷன். எல்லாம் ராஜா. என்னடா? ஆமாண்டி, நீ ஏன் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்தா எங்கிட்ட கொஞ்சம் குழுடி. போடா கண்ணா, போ உங்க பாத்துக்கிட்டு போ. என் தங்க ராஜாதி. அம்மா, குழந்தைய இப்படி தாமா. தாமாண்ணா விழிக்கிறத பாரு, குறும்புக்கார பையல. அப்பா, இப்பவே இவ்வளவு ஆசை இருந்தா உனக்கு கல்யாணம். இங்க பாருடா, சித்திய பாரு. அக்கா, இவா நீ ஏன் வச்சு வச்சிருக்கா?